திருமா, நீ ஒரு குருமா, டெபாசிட்டாவது தேருமா? போற போக்கை பார்த்தால் திருமாவளவனுக்கு டெபாசிட் தொகை கூட கிடைக்காது என்றுதான் எண்ண தோன்றுகிறது. நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி இழிவுபடுத்தியதையும் பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டு காலில் விழுந்ததெல்லாம் போராடி 2 தொகுதிகளை கேட்டு பெற்றார் திருமா. ஆனால் முதல் நாளிலிருந்து அவருக்கு தோல்வி பயம் இருந்து வருது. அதனால் முதலில் இருந்தே தனக்கு பானை சின்னம் கிடைக்காது என்பது போலவும், அதுவும் பாஜகவின் சதி என்பது போலவும் உருட்டென்று உருட்டி கொண்டிருந்தார். பானை சின்னம் வேறு கிடைத்துவிட்டது, இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. எந்த பக்கம் போனாலும் மக்கள் கேட் போடுகிறார்கள் என்ற புலம்பல் சத்தம்தான் கேட்கிறது. பட்டியலின மக்களை தன்னுடைய வாக்கு வங்கியாக பயன்படுத்தி கொண்டிருந்த திருமா அவர்கள் அந்த மக்களின் நன்மைக்காக போராடுவதை விட திமுகவிற்காக பாய்ந்து முட்டு கொடுத்து கொண்டிருந்ததுதான் அதிகம். நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று தயாநிதி மாறன் ஆணவத்தில் பேசியதற்கு சூடு சொரணை இருக்கும் தலைவராக இருந்தால் பொங்கி எழுந்து போராட்டம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அண்ணாமலை சொல்வது போல பார்த்து பக்குவமா ஒரு முட்டு கொடுத்தார் பாருங்க. சாரி, அது முட்டு கூட கிடையாது, அது பேரு தோழமை சுட்டல். சரி, இவரும் நம்மளுக்கு பக்குவமா தோழமை சுட்டுறாரே என்று அதற்கு பிறகு திமுக அவரை மதித்ததா? அமைச்சரின் வீட்டில் அவருக்கு பிளாஸ்டிக் சேர் மரியாதை தான் கிடைத்தது. நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி கேட்டதை விட இது மோசமான மரியாதையாகத்தான் சமூகத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட அவமானங்கள் நிகழ்ந்த பிறகும் திமுக மீது பாயாமல், சம்பந்தமே இல்லாமல் சனாதன தர்மத்தை குறை சொல்லிக் கொண்டு திரிந்தார் திருமா. இத்தகைய மோசமான செயல்பாடுகளால் பட்டியலின மக்களின் நம்பிக்கையை, குறிப்பாக பட்டியலின இளைஞர்களின் நம்பிக்கையை மொத்தமாக இழந்து இன்று தனிமரமாக நிற்கிறார் திருமா. அதே சமயம் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது பட்டியலின மக்களுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கும் முன்னேற்ற திட்டங்களை பற்றி விளக்கியது அம்மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே 5 ஆண்டு காலம் திருமாவளவன் அவர்கள் எம்பியாக என்ன செய்தார் என்று புரியாமல் முழித்து கொண்டிருக்கும் மக்கள் இனிமேல் இவர் வந்தால் மட்டும் என்ன செஞ்சு விட போறாரு என்ற எண்ணத்திற்கு வந்துட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் பின்பு அணிதிரளும் பட்டியலின இளைஞர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் இந்த தேர்தலில் ஆதரவளிக்க காத்திருக்காங்க. திருமாவளவனை நம்பி வாக்களித்தால் எப்படியும் பட்டியலின மக்களின் உரிமைகளை திமுகவிடம் அடகு வைத்து விடுவார் என்பதால் அவரை நம்புவதற்கு யாருமே தயாராக இல்லை. எனவே இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்கள் மண்ணை கவ்வப்போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. திருமா, இது தகுமா? மக்களே சிந்திப்பீர். இவர்களுக்கா உங்கள் வாக்கு? இம்முறை 400, ஜூன் 4 400.